இது 1970ஆம் ஆண்டு வந்த மெர்சிடிஸ் பென்ஸ். இது வந்து 115 மாடல் கிளாசிக் கார். இந்த கார்களுக்கு இல்லாமல் போச்சுது. இதை வந்து டயர்கள் எல்லாம் புதுசு, பேட்டரி புதுசு, இப்போ ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு, ஓடக்கூடிய கண்டிஷன்ல இருக்குது கார். இதுங்களை வச்சு மெயின் இந்த கிளாசிக் கார்கள் சொல்லி கலெக்ஷன் பண்ற வைக்க இது நல்ல கார். மக்களே, நான் உங்கள் பவுசர் பாய். நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் முதல்ல யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்பதான் இந்த வீடியோ நோட்டீஸ் மக்களே. இப்போ நான் சொன்னாத கார் ஒன்று விற்பனைக்கு இருக்கு, அதை பார்க்க வந்தீங்க. நேரில் இந்த கார் வந்துட்டு இந்த கார் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் கார் தான். இது வந்துட்டு 1970ஆம் ஆண்டு வந்த மாடல் தான். இது இந்த கார் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த கிளாசிக் கார். இது 57 டேஸுடைய இந்த கார் தான். இந்த கார் வந்து விற்கிறதுக்கு இருக்குது. அதாவது கிளாசிக் கார். இந்த கார் வந்து 20 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா குறைத்து இருக்கலாம். நேரில் உங்களுக்கு கார் தேவையான இந்த திரையில தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை நீங்கள் இங்கே வந்து யாழ்ப்பாணம் சுண்ணாகத்துக்கு வந்தீங்கன்னா சோனி ட்ரேடர் சென்டருக்கு வந்தீங்கன்னா இவங்க கடை இருக்குது. கார் ஒரு ஓனரோட நீங்கள் பேசவும் இல்லையே தீர்மானிக்கலாம். ஏன்னு சொன்னால் இங்கே இந்த கார் நல்ல கண்டிஷனோட தனிப்பாவணி, அதாவது 70ஆம் ஆண்டு அவங்க தனிப்பாவணியில் பாய்த்த கார் தான். இந்த கார் ஃபுல் கண்டிஷனோட இருக்குது. நேரில் டயர்லாம் இல்லை, புது டயர்கள் தான் தேவை. நீங்கள் இந்த இவங்க தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை நேரில் வந்து இந்த காரையும் உங்களை விலையை தீர்மானித்து பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வேறுகளே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த கார் ஃபுல் விவரத்தையும் அறிவோம். இந்த காரை பற்றி சொல்லுங்க. என்ன பஸ் எப்படி? இது 1970ஆம் ஆண்டு வந்த மெர்சிடிஸ் பென்ஸ். இது வந்து 115 மாடல். இது வந்து நல்லா கண்டிஷனா இருக்குது. எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா நிக்குது இந்த கார். இப்ப வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண இல்லாண்டபடியா அதை விற்பம்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்கிறோம். நம்ம இந்த கணக்க பேர் கேட்டவன் நாங்கள் குறுக்கேட்டே அப்ப மட்டும் பாக்குறோம். டயர் நல்லா இருக்கு. இல்ல 4 டயரும் புதுசு. இத்தாலி கார். இது ஒரு கிளாசிக் கார். இந்த காரில் இப்போ ஓடக்கூடிய கண்டிஷன் நல்ல இருக்கிற குறைவு சரியான குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். சீட்டுகள் எல்லாம் ஒரிஜினலே உள்ளுக்கு நல்லா இருக்குது. சீட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். நல்ல கண்டிஷனா தான் கார். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா நிக்குது இந்த கார். தனிப்பாவனை தானே? தனிப்பாவனை தான் இது. இந்த கிளாசிக் கார்கள் சொல்லி கலெக்ஷன் பண்ற வைக்க இது நல்ல கார். இதுல ஓடக்கூடிய கண்டிஷன்ல இந்த கார் இல்லாம போச்சு. 70ஆம் ஆண்டுல வந்த மெர்சிடிஸ் எல்லாம் பத்தி ஒரிஜினல் மெர்சிடிஸ் பென்ஸ் கார். இது வந்து 1970ஆம் ஆண்டு வந்த மாடல். இது ஒரு கிளாசிக் கார். இந்த கார்களுக்கு இல்லாம போச்சுது. இதை வந்து டயர்கள் எல்லாம் புதுசு, பேட்டரி புதுசு, இப்போ ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு, ஓடக்கூடிய கண்டிஷன்ல இருக்குது கார். இதுங்களை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணலான்ற காரணத்துக்காண்டி தான் இதை கொடுக்குறோம். இல்லாட்டி இதை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதை வச்சிருக்க காசு தானே இதில் எல்லாம். இல்லாம போன ஒரு மாடல்கள் இது இல்லை. இந்த யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னா 2-3 கார் நிற்கும் இந்த கார்களில். தான் இது ஒரு 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் இந்த காரை கொடுப்போம்ன்ற ஐடியாவில் இருக்கிறான். பேட்டரிகள் எல்லாம் புதுசா இருக்கு. கார் போய் ஓடக்கூடிய கண்டிஷன்ல நிக்குது.